வணக்கமுங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. இன்னைக்கு நான் சாத்தூர் தொகுதியை பற்றி தான் பேச போறேன். என்னடா இவன் வேற தொகுதியே உனக்கு கிடைக்கலையா, இந்த சாத்தூரை பற்றி மட்டும்தான் பேசுறான் அப்படின்னு நீங்கள்லாம் என்னலாம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பரபரப்பாக புரட்சிகரமாக புரட்சி வெடிக்கின்ற தொகுதியாக சாத்தூர் தொகுதியை தான் இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. என் தெய்வ திருமகனார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் அன்றைக்கே சொன்னார், ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவகன், ஓட்டுக்கு பணம் வாங்குபவன் படுபாவகன் அப்படின்னார். அது இன்றைக்கு சாத்தூர் தொகுதியில தான் நிறைவேறப் போகுது. ஐயாவுடைய அந்த பொன்மொழிகள். அதாவதுங்க, எல்லா தொகுதியிலையுமே ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பேசுறாங்க. ஆனால் இங்க அப்படி இல்லை. இங்கன்னா எல்லாரும் இல்லை. சாத்தூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் முக்குளத்தோர் சமுதாயத்தினர் ஓட்டுக்கு பணம் வாங்குவதை பற்றி எண்ணவே இல்லை. இசக்கி ராஜா தேவரை ஜெயிக்க வைக்கணும், சட்டமன்றத்துக்கு போக வைக்கணும் அப்படின்னா அவருக்கு, ஏன்னா இன்னைக்கு அவர் கோடீஸ்வரர் இல்லை, சாதாரணமான ஆள் தான். அவருக்கு நாங்க வீடு வீடாக வரி போட்டு பணம் வசூல் பண்ணி எங்களால இயன்றதை இசக்கி ராஜா தேவருக்கு கொடுப்போம், ஓட்டும் போடுவோம். யாராவது பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவாங்க இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில். ஆனால் இங்க ஓட்டும் போடுறாங்க, பணமும் கொடுக்குறாங்க. இதுவே ஒரு பெரிய புரட்சி தான் சொல்லுவேன். எந்த தொகுதியும் இப்படி இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இந்த தொகுதியிலே சாதாரண ஒரு ஆளையா அவர் பேஸ் பண்ணவில்லை, சாதாரணமான ஆளிடம் களம் காணவில்லை. தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன், பண்ணையார் அப்படிங்கிற அந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாத்தூரிலே போட்டியிடுகிறார். ஆனால் இங்கு போட்டியிடுவதற்கு காரணம் என்ன? முக்குளத்தோர்களின் வாக்குகளை எண்ணி பார்த்துட்டு தான் அங்கு அவர் களம் காண்கிறார். ஏன்னா அவருடைய சொந்த தொகுதி எல்லையில பல முறை வெற்றி பெற்றிருக்கார். அந்த சொந்த தொகுதியவே நம்பிக்கை இல்லை ஜெயிப்போம் அப்படின்னு. காரணம், இங்கே அதிமுகவின் மீது எல்லாருக்கும் ஒரு அதிருப்தியா இருக்கு. கண்டிப்பா போட மாட்டான் அதிமுகவுக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சாதி சனங்கள் அதிகமா இருக்கிற ஊரு சாத்தூர் தான், சாத்தூருக்கு போயிடும் அப்படி என்று ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பெட்டியை தூக்கிட்டு இன்னைக்கு சாத்தூருக்கு வந்துட்டார், குடும்பத்தோடு வந்துட்டார். இப்ப அங்க இசக்கி ராஜா தேவர் போட்டி போடுவார் என்று அவர் எண்ணவில்லை. அப்படியே போட்டி போட்டாலும் டஃப்பா இருக்காது, ஏதாவது கொஞ்சம் ஓட்டு வாங்குவார்கள். அதையும் மீறி போனா அவருக்கு நம்ம ஏதாவது பணத்தை கொடுத்து சரி கட்டிடலாம். இன்னைக்கு பணத்தால எதையும் வாங்கலாம். இன்னைக்கு பணத்தால தாய் தகப்பனை தவிர எதனாலும் வாங்கலாம், பணம் தான் பேசும். ஸோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு சாத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார். ஆனால் அங்கு சரியான ஆப்பு இசக்கி ராஜா தேவர். 2 பேருக்கு இருந்தால் அங்க இன்னைக்கு மோதல். சமுதாயமா அரசியல் அப்படி. அப்ப அங்க உள்ள மக்கள் என்ன நினைக்கிறாங்க? கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது, சமுதாயத்தை
எட்டி கூட பார்க்காது. ஏதாவது ஒண்ணுன்னா பார்க்காது. அப்ப என்ன பண்ணணும்? சமுதாயத்துக்காரனை கொண்டு வரணும். அப்படி என்பது சாத்தூர் தொகுதியினுடைய முக்குளத்தோர் சமுதாயத்தினருடைய ஆசைகள், எண்ணங்கள். அப்ப அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு அதையும் தாண்டி முக்குளத்தோர் சமுதாயத்தில் இன்னைக்கு எல்லா அணிகளும் ஒன்றாகி விட்டது. முக்கியமானதுல 1-2 பேர் தான் கொஞ்சம் மாதிரியா இருக்கு. அப்போ இந்த சாத்தூர் தொகுதியுடைய ஜனங்கள் மட்டுமல்ல, ஒன்றுபட்ட முக்குளத்தோர் சமுதாயத்தில் எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. எப்படியாவது இசைக்கிராஜா தேவரை ஜெயிக்க வைக்கணும். அதுக்கான வழி என்னவோ அதெல்லாம் பார்க்கணும். நேற்று ஒருத்தர் நாங்குநேரியில நான் ஐயா வெள்ளத்துறை அவர்கள் நாங்குநேரி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணார். அப்போ அங்கே ஒரு முக்கியமான விஐபி அவரு என்னைய கூப்பிட்டு, தம்பி இது இசைக்கிராஜா தேவரை நான் பார்க்கணும் அப்படின்ட்டார். உடனே கூட்டிட்டு போனேன். நேற்று போய் பார்த்துட்டு பேசிட்டு தான் வந்தோம். ஆனால் அவருக்கும் சாத்தூருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு பாசம், ஒரு பற்றுதல், அதுதான் இனப்பற்றுதல். எங்க ஆண்டியாக பிறந்தாலும் இனப்பற்று இருக்கணும். சாதி பற்று இல்லாதவன் சாதி கட்ட பையன். அவனை வாரிய கட்டையாலாம் சாத்தணும். இங்க ஒரு நாள் இருப்பான், அங்க ஒரு நாள் இருப்பான். அது சாதி உணர்வு கிடையாது. சாதி உணர்வு என்பது இரத்தத்துல ஊறியது. இரத்தம் உள்ள நாள் வரை, இரத்த ஓட்டங்கள் ஓடுகிற நாள் வரை அந்த சாதிக்கு தான் அவன் துணையாக இருக்க வேண்டும். வேற எந்த சாதிக்கும் அவன் துணையாக போகக்கூடாது. அப்படி போனவன் அதை ஏன் வாயால சொல்லல? அதாவதுங்க, இந்த நாட்டில் யாரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் அப்படி என்று உள்ளவர்களை தான் ஆக்கியவர்களும் இந்த முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த. அதே முக்குளத்து சமுதாயத்தினர் யாரை வேண்டாம் என்று ஒதுக்க வேண்டுமோ அசால்ட்டாக ஒதுக்கி விடுவார்கள். ஒரு போராட்ட குணம் உள்ளவர்கள், காரசூரமானவர்கள். முக்கால்வாசி காசுக்காக பீ திங்க மாட்டார்கள். உண்மை இது. அப்படின்னா பண்ணிக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவனுடைய பக்தர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடிட்டான். அன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு கூட்ட சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? என்னத்துக்கு இதெல்லாம்? ஒரே ஒரு மனிதரை சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்ப வேண்டும். இதுக்குதான் இந்த போராட்டம். நாம் எல்லாரும் போர்க்குடியிலே பிறந்தவர்கள். போராடத்தான் செய்யணும். போராடாமல் யாரும் முன்னேற முடியாது. அந்த போராட்டம் இந்த ஒத்த இசைக்கிராஜா தேவனை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புறதுக்கு தான் இவ்வளவு போராட்டம். அந்த போராட்டத்துக்குள்ள யாரு வந்தாலும் சரி, இதே பண்ணையார் இன்னைக்கு ஒரு பாஜகவில் போட்டியிட்டா கூட ஏற்றுக்கொள்ளலாம். அங்க உள்ள மக்கள், தேவர் சமுதாயத்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இசைக்கிராஜா தேவரை வேண்டாம் பார்ப்பாங்க. ஆனால் எட்டப்பன், எடப்பாடி, பழனிசாமி கூட கூட்டணி. அந்த கூட்டணியால தான் இங்கு வேற யாருக்கும் இடமில்லை. முக்குளத்தோரின் எதிரி எடப்பாடி பழனிசாமி. அந்த எதிரிக்கு யார் ஓட்டு போடுவார்? சமுதாயத்தை சேர்ந்தவன், தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவன் மீச வச்ச ஆம்பளை போடவே மாட்டான். வீரமங்கை வேலுநாச்சியார் யாரு? தன்னுடைய கணவனை கொன்றவனை கொலை செய்யும் வரை, பழி வாங்கும் வரை கழுத்தில் உள்ள தாலியை அறுக்க மாட்டேன் அப்படி என்று சபதம் எடுத்தவர் தான் வீரமங்கை வேலுநாச்சியார். அந்த வீரமங்கை வேலுநாச்சியாராக அங்கு இன்னைக்கு
50,000 வேலுநாச்சியார் இருக்காங்க. அந்த 50,000 வேலுநாச்சியார்களும் எடப்பாடிக்கு சத்தியமாக ஓட்டு போட மாட்டாங்க. உணர்வு உள்ளவங்க அங்கதான் இருக்காங்க. குறிப்பா சொன்ன அப்படிதான் இருக்கணும். ஆணோ பெண்ணோங்க வீரத்தோடு இருக்கணுங்க, கோழையா இருக்கக்கூடாது, துரோகிகளுக்கு துணையா போய்விடவே கூடாது. அப்ப நம்ம பிறந்ததுல அர்த்தமே இல்லை, இன்னார் தேவர் பேரன் அப்படி என்று சொல்வதற்கு அர்த்தம் இல்லை. அதனாலதான் என்ன சொல்றேன், என்ன ஆனாலும் சரி இசக்கிராசா தேவர் அங்க களத்திலே இறங்கி விட்டார். யார் வந்தாலும் சரி அசர மாட்டான். இன்னும் சொல்ல போனா அங்க என்ன பேசுறாங்கன்னா, நான் ஒரே நாள் தாங்க போனேன், என்ன பேசுறாங்கன்னா அவருக்கும் ஓட்டு போடுவாங்க, இவருக்கும் ஓட்டு போடுவாங்க, 2 பேரும் வராமல் திமுக வந்துவிடக்கூடாது அப்படி என்றும் பேசுறாங்க. நம்ம அந்த எண்ணத்துல இல்லை, வெற்றி பாதையை தேடி போக வேண்டும். நம்ம எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு கற்களும் படிக்கற்கள் சாதாரணமாக, நாம் போடுகிற ஒவ்வொரு ஓட்டுகளும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு போடுகிற ஓட்டு, நாம் போடுகிற ஒவ்வொரு ஓட்டுகளும் தென்னை மரங்கள் சின்ன ஓட்டு. யாருக்கு போடுகிற ஓட்டு? நாம் பிறந்த இந்த சமுதாயத்துக்காக போடக்கூடிய ஓட்டு. அதை யாரும் மறந்து விடாதீர்கள். இசக்கிராஜா தேவர் அவர்களை நாம் சட்டமன்றத்துக்கு அனுப்புவதுதான் நம்மளுடைய குறிக்கோள். இடையில யாரு வந்தாலும் அதை பத்தி கண்டுக்கிடாதீங்க. அவங்களால நமக்கு 10 பைசா சல்லி பைசாவுக்கு பிரயோஜனமே இல்லை. என்ன செய்ய முடியும்? அவங்களால ஜெயிச்சதும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணியிருந்தா இத்தனை முறை ஜெயிச்ச தன்னுடைய சொந்த தொகுதியிலே போட்டி போட முடியல. அதுவும் அன்னைக்கு சாதாரணமான ஆள் தான். இன்றைக்கு தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர். கூட்டணி, பெரிய கூட்டணி. இன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டணியோடவும் சொந்த தொகுதியில நெல்லையில களம் காண முடியல. அது கேட்டா என்ன சொல்றாங்க, அதிமுகவுக்கு ஒதுக்கிட்டாங்க. அப்படி பார்த்தா பாஜகவுக்கு இந்த முறைதான் முதலாக சாத்தூருக்கு கொடுத்திருக்காங்க. சாத்தூர் எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு கேட்டவர் தான் மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள். அப்போ கண்டிப்பாக அங்கு ஜெயிக்கலாம் அப்படி என்று அவருக்கு ஒரு ஆசை. ஆனா இன்றைக்கு அங்க உள்ள மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்களோ அது அவங்களுடைய ஆசைகள். ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இசக்கிராஜா தேவர் சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படி என்று அவருடைய தலையிலே எழுதியிருந்தால் யாராலையும் மறுக்கவே முடியாது. அவர் சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படி என்று கடவுள் அவர் தலையிலே எழுதிவிட்டான். நேற்றே பார்த்துட்டாரு, அவரு சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டாரு, நேற்றே பார்த்துட்டாரு. தமிழ்நாட்டில் யாருக்குமே வேட்புமனு தாக்கலுக்கு இவ்வளவு கூட்டம். கார்கள்லாம் இப்போ பார்த்தீங்களா? இந்த கார்கள் அணிவகுப்பு போட தமிழ்நாட்டில் ஏன் சிஎம்முக்கே கிடையாது. நாளைக்கு தான் கொளத்தூர்ல தமிழ்நாட்டினுடைய சிஎம் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. அங்க கூட பாருங்க இவ்வளவு காரு பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு பாருங்களேன், இவ்வளவு காரை பார்க்க முடியாது. கூட்டம் இருக்கு, அவருக்கு இருக்கு, இவருக்கு இருக்கு, எல்லாம் காசு கொடுத்து வர்ற கூட்டம். சினிமாவில் தான் இது மாதிரி காசை கொடுத்து கூட்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு 2 கட்சிக்கும் மாறி மாறி கூட்டம். 500 ரூபா கொடுத்துட்டா அந்த கட்சிக்கும் போவாங்க, இந்த கட்சிக்கும் போவாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை காமிச்சுதான் இன்னைக்கு மக்களை முட்டாளாக ஏமாற்றி வந்து கொண்டிருக்கிற உண்மையான கூட்டம், உணர்வான கூட்டம், பாசக்கார கூட்டம் யாரு? சாத்தூர் தொகுதி மக்கள்ல
முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய கூட்டம். இந்த கூட்டம் ஒரு சாதாரணமான கூட்டம், வீர பரம்பரையான கூட்டம், இந்த நாட்டுக்காக போராடிய கூட்டம், இரத்தங்களை சிந்திய கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம் இன்றைக்கு எட்டப்பன் எடப்பாடி பழனிசாமியை ஒழிக்க வேண்டும். நமது முக்குளத்தோரின் பாதுகாவலன் இசக்கி ராஜா தேவனை சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்ப வேண்டும் அப்படி என்று இன்னைக்கு வெறி பிடிச்சு போயிருக்கான், வெறி கொண்டிருக்கான். சின்ன குழந்தைகள் நாங்க இன்னைக்கு அவர் மேல பாசமா இருக்கார். நீங்க எந்த நேரம் போன் பண்ணாலும் போன் எடுத்து பேசுவார். அப்படி இந்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு அநீதினா அதை தட்டி கேட்கும் ஒரே தலைவன் யாருன்னா இசக்கி ராஜா. அவர் தான் சட்டமன்றத்துக்கு போறாரு. இந்த சமுதாயத்தில், தேவர் சமுதாயத்தில், தென் மாவட்டத்தில் இருந்து, சமுதாயம் அமைப்பில் இருந்து முதலாக சட்டமன்றத்தில், ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன், சட்டமன்றம் சண்டை மன்றமாக தான் இருக்கும். டெய்லி அங்கே ஒரே தகராறாக தான் இருக்கும். என் சமுதாய மக்களுக்கு இதை கொடு, என் சமுதாய மக்களுக்கு இதை செய்யி போராடுவார். அந்த போராடக்கூடிய குணம் அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கு. பணத்துக்காக இலையும் போக மாட்டார். நியாயம் என்னவோ அதை தான் பேசுவார். எந்த சாதியமே அவரு தரக்குறைவா பேசியது இல்லை. அந்த வகையிலும் பாராட்டணும். இன்னும் நான் என்ன சொல்றேன், முக்குளத்து சமுதாயம் மட்டும் இல்லை, இன்னும் அங்க பிற சாதிகள் நிறைய இருக்கு. அந்த சாதியினுடைய மக்களும் இசக்கி ராஜா தேவர் ஓட்டு போடணும். ஏன்னா தேவமாற எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னைக்கு தேவமாற பிடிக்காத ஆளு ஒரே ஒரு ஆளு தாங்க, எடப்பாடி பழனிசாமி. அப்ப அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் யாருன்னு காட்டணும். இன்றைக்கு அதுக்கு தான் ஒன்றுபட்ட முக்குளமும் ஒன்று கூட்டிட்டு இந்த கூட்டம், வரலாறுலே காணாத கூட்டம், இன்னைக்கு எல்லா ஊர்லயும் ஒன்று சேர்ந்துட்டான். இசக்கி ராஜா தேவரை முதல்ல இன்னைக்கு பாருங்க, என் வாயில எப்படி வருது பாருங்க, முதல்வர் ஆக்கணும். ஏன் அது கூட ஆக்கலாம், ஆக்க முடியாதுன்னு இருக்கா என்ன? எம்எல்ஏ ஆகி நாளைக்கு ஒரு எம்பி ஆகி ஏன் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. எந்த வாம்புக்குள்ள புத்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால அனைவரும் முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த உணர்வுள்ளவன், ரோசம் உள்ளவன், வீரம் உள்ளவன் இசக்கி ராஜா தேவர் அவர்களுக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில அவர் ஜெயிப்பதற்கு ஜெயிச்சிட்டாருங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஜெயிப்பதற்கான எல்லா வழிகளையும் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் காலடியிலே போய் சாத்தூர் சட்டமன்றத்தினுடைய வெற்றி கனியை இசக்கி ராஜா தேவர் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? ஐயாவுடைய விசுவாசங்கள் எல்லாரும் இங்கே ஒன்று கொடுங்க என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.